Tribe Summit 2024. நான் வந்து சென்னையில இருந்து 380 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணேன். இந்த ஈவெண்ட் உண்மையிலே வர்த்து தானா, அங்க என்னதான் நடந்துச்சு, இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணாங்க, எல்லா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டா பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஆடியன்ஸா இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். செகண்ட் பார்ட்ல நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இன்வைட் பண்ண இருந்தீங்கன்னா உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க, உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு ஃப்ரீ டைம்ல இருக்கீங்க, ஒரு கிரியேட்டரோட பேக் சைடு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ஆடியன்ஸா நீங்க எப்படி இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண முடியும்னா, இந்த ஈவெண்டோட டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 அவங்க சொல்லியிருந்தாங்க. 300 கொடுத்து நீங்க பேடிஎம்ல வந்து புக் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது உங்க டிக்கெட்டை வேலிடேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து உங்களுக்கு கட்டி விடுவாங்க. இதுதான் என்ட்ரி டிக்கெட். நீங்க வந்து உள்ள போயிட்டீங்கன்னா ஸ்டேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா பிளஸ் ஷேப்ல வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கான்செப்ட் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்கா இருக்கட்டும், டிஜேவா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஸ்டேஜ் பக்கத்துலயே வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபுட்னு பாத்தீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. உள்ள வந்து ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க, அங்கதான் நம்ம எதுவும் வந்தாலும் வாங்கிக்கணும். இவங்க அப்புறம் ஒவ்வொரு இன்ஃபுளுசர்ஸா வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. சிட் அகமது அந்த சாரோட என்ட்ரி வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்க இன்டராக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு இன்ஃபுளுசரா ஸ்டேஜ்ல வந்துட்டு எப்படி வந்து அவங்க இன்ஃபுளுசர் ஆனாங்க, எப்படி நீங்களும் இன்ஃபுளுசர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லைட்டான ஒரு இது சொன்னாங்க. அவ்வளோ டீப்பாலாம் போல, லைட்டா ஒரு மேலுக்கா ஒரு 3 டிப்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு சொல்லி முடிச்சாங்க. இங்க வந்து அவங்க பீப்புள்ஸ் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ணவே கிடையாது. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆஸ்க் பண்ணலாம்னா எப்படி மொத்த ஈவெண்ட்லயுமே 5 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க ஆடியன்ஸ் சைட்ல இருந்து, அப்படிதான் இருந்துச்சு. பட் இவங்க எல்லாம் மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா தான் அந்த ஈவெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. பட் எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு, ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி ஆயிடுமோ, வெறும் ஸ்டேஜ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம ஆடியன்ஸா பார்த்துட்டு போயிடுவோமோன்னு இருந்துச்சு. கடைசியில அதே மாதிரி தான் ஷோ வந்து முடிஞ்சிச்சு. நம்மளால டைரக்டா எந்த இன்ஃபுளுசர் கிட்டையும் டைரக்டா பேசவே முடியல. எல்லாரும் ஸ்டேஜ் பக்கத்துல இருந்துட்டு எல்லாரும் அவங்க போனை தான் நீட்டிட்டு இருந்தாங்க, ஒரு போட்டோ செல்ஃபின்னு சொல்லிட்டு. அவங்க அதுல எப்படி கேமரா செல்ஃபி ஒரு வீடியோவோ போட்டோவோ எடுத்து கொடுக்குறாங்களோ அதான் ஆடியன்ஸ் எல்லாருமே வச்சுக்கிட்டாங்க. பர்சனலா ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல. இப்படிதான் நீங்க ஒரு ஆடியன்ஸா இந்த இது அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஷோ ஸ்டார்ட் ஆனது 6:30 7 தான் ஸ்டார்ட் ஆச்சு. 10 o'clock எப்படியோ முடிச்சிட்டாங்க. எல்லாரும் பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போனாங்க. இப்படிதான் நீங்க ஆடியன்ஸா போயிருந்தீங்கன்னா இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், ஜஸ்ட் லைக் ஸ்கூல் ஆனுவல் டே. நெக்ஸ்ட் ஆஸ் அ இன்ஃபுளுசரா நீங்க போயிருந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பேண்ட் அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரைப் சர்மிட் இன்ஃபுளுசர் பாஸ்மே கொடுத்துருப்பாங்க. இது என்ன இன்ஃபுளுசரா கூப்பிடல, என் ஃப்ரெண்டை இன்ஃபுளுசரா கூப்பிட்டதுனால அவங்க கூட வந்து ஒரு டீம்மேட் வந்து அலோட் பண்ணியிருந்தாங்க. அதுல நான் என் ஃப்ரெண்டு கூட டீம்மேட்டா போனேன். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அவங்க சென்னையில இருந்து இன்ஃபுளுசர்ஸ் கூப்பிட்டாங்க. அவங்க திருச்சியில நடக்கிறதுனால திருச்சி இன்ஃபுளுசர்ஸ்மே அங்க நிறைய பேர் இருந்தாங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் திருச்சி இன்ஃபுளுசர்ஸ் இருந்தாங்க. சென்னையில இருந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே சின்ன இன்ஃபுளுசர்ஸ். அது இல்லாம டாப் 25 இன்ஃபுளுசர்ஸ் சொல்லிட்டு அவங்க தான் ஸ்டேஜ்ல வந்து பேசினாங்க, மத்த யாருமே பேசல. இப்போ வந்து நீங்க டீம்மேட்டா உங்க இன்ஃபுளுசர் கூட போயிருந்தாலும் நீங்க அவங்க பக்கத்துல உட்கார முடியாது, நீங்க ஆடியன்ஸ் போல தான் இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட் இன்ஃபுளுசரா இருந்தா அவர் இன்ஃபுளுசர் அந்த சைடு தான் உட்காரணும். அவங்கள ஒரே ஒரு வாட்டி தான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. ஈவென்ட் ஃபுல்லா திருச்சி 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 வந்த எல்லாருமே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சென்னையில கூட நாங்க இந்த கிரௌட பார்த்ததில்ல, திருச்சியில தான் நாங்க இந்த கிரௌட பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே பையன், அவங்க அங்க நத்துறாங்க அப்படிதான் பேச முடியும் அவங்களால, நான் சொல்லிட்டு வெயிட் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஷோ டைம் ஆகுது. சென்னை இன்ஃபுளுசர்ஸ் யாரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிடவே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரமா போய் உட்காந்தவங்க தான் ஷோ முடிகிற வரைக்கும் அவங்க அதே இடத்துல தான் உட்காந்துருந்தாங்க. ஈவன் அங்க ஒரு லைட்டிங் கூட இல்லைன்னு சொல்லிட்டு
ஒரு ஷோ முடியும் போது ஒரு செம்ம கான்ஃபிளிக்ட் ஆச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி திருச்சி இன்ஃபுளுசர்ஸ் அந்த சின்ன சின்ன இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு நடக்க வச்சு ஒரு போட்டோ மட்டும் எடுத்தாங்க. சென்னை இன்ஃபுளுசர்ஸை மதிக்கவே இல்லை. ஜஸ்ட் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு தான் முடியும் போது. அவங்க வந்து நம்ம எனக்கு நிறைய தெரிஞ்ச இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, அவங்க யாருமே ஸ்டேஜ் வந்து பேசவே இல்லை, அவங்க ஒரு ஓரமா தான் இருந்தாங்க. இது வந்து தெரிஞ்சு இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுனால இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. இதை போயிட்டு அவங்க சித்தங்மன் சார்கிட்டே சொன்னாங்க, அவங்களும் ஒரு காம்ப்ரமைஸோட முடிச்சாங்க. இப்போ இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ் கூட வந்த ஒரு டீம்மேட்டும் அவங்களுக்கு வந்து டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எஸ், டின்னர் ஸ்பெஷல் பிரியாணி எல்லாமே தான் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நான் வந்து ஒவ்வொரு இன்ஃபுளுசர் கிட்டையும் போய் பேசணும்னு நினைச்சதை பேசினேன். ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்மளும் இந்த கிரியேஷன் ஜேர்னிக்கெல்லாம் வந்திருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரையும் பர்சனலா கிரீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் சித்தாங்கமன் சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன். செகண்ட் மை ஃபேவரட் டாக்டர் பால் சார், அது அவங்க ஒய்ஃப் பிரியா, அவங்க கூட அவங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூட்ரிஷன்லாம் நல்லா ஃபன்னா இன்ஃபர்மேட்டிவா சொல்றது இவங்க 2 பேரும் சூப்பரா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்சி ப்ரோ மனோஜ் சந்திரு, அவர் நம்ம எடிட்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரோட வீடியோஸ் எல்லாமே நமக்கு பிடிக்கும்ன்றதுனால அவர்கிட்டயே நம்ம பர்சனலா நிறைய பேர் பேசணும். அப்புறம் ஹேஷ்டேக் நம்ம அஸ்வின், அவர்கிட்டயே நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வேற யாரும் நம்ம பார்த்தோம்னா பச்சோந்தி ப்ரோ தான் நம்ம பார்த்ததுலேயே அல்டிமேட் ஜெம். செம்ம கைண்டா இருந்தாரு, செம்ம டவுன் டு எர்த். அவருக்கு 1 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கூப்பிடவே இல்லை, அவர் ஒரு ஆடியன்ஸா தான் வந்தாரு. இருந்தாலும் அவர் தான் எல்லாரோட மோஸ்ட் பாப்புலரான பர்சன். ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. அவர் கூட மீட் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பர். அவர் கூட நம்ம நெட்வொர்க்கிங் அப்படிதான் நடந்துச்சு. நம்ம இவங்க எல்லாம் கூட தான் பேசணும். ரொம்ப சூப்பரா போச்சு இந்த ஈவெண்ட். பட் அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா பட் டெஃபினட்டா தெரியல. ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இதை பார்க்கும்போது ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. ஒரு இன்ஃபுளுசர் சைடோ ஒரு இன்ஃபுளுசர் ஃப்ரெண்டு சைடோ வந்து பார்க்கும்போது ஓகே, நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருந்தாங்களோ ஒரு வாட்டி நேர்ல பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஒருத்தருக்கு ப்ராஃபிட் பென்சில், அவர் தெரியும் உங்களுக்கு, கண்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணும்போது நம்ம சொல்லிட்டு வந்தது, அடுத்த மீட்ல நானும் ஒரு இன்ஃபுளுசரா வருவேன், நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது நிறைவேறுது, எந்த அளவுக்கு நம்ம ஜேர்னி இருக்க போகுது, எல்லாமே இதுக்கப்புறம் தான் முடிவா போக போகுது. இதே என்னோட ட்ரைப் சம்மிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. உங்க டைமை வேஸ்ட் பண்ற நிறைய பீப்புள்ஸ் உங்க சுத்தி இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணா நீங்க எந்த அளவுக்கு வேணா போக முடியும். அந்த மாதிரி பீப்புள்ஸ் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஃபுல்லா பாருங்க. நான் உங்களை அங்க மீட்